அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போட பாடப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணி பார்த்தீங்க அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் இந்த கலிங்கத்து பரணி. இந்த எழுதினவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை பொதுவாக சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா யானை அமரிடை வென்றவனுக்கு வகுப்பதாம் பரணி அப்படிம்பாங்க. போர்க்களத்துல 1000 யானைகளை கொன்ற ஒரு மாபெரும் வீரனுடைய வரலாற்றை பாடக்கூடிய பகுதி தான் இந்த கலிங்கத்து பரணின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கலிங்கத்து பரணி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயங்கொண்டார். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்வாங்க. அந்த புகழுக்கு பொருத்தமானவர் தான் இவர். இதுல பல்வேறு பகுதிகளை பாடியிருக்கிறாரு. அதுல முக்கியமா களம் பாடியது. இந்த பரணி உருவானதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவனா இருக்கக்கூடியவர் தான் கருநாக தொண்டைமார். இவர் கலிங்கத்தின் மீது போர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கத்தை வெற்றி கொண்டங்காட்டி இதை கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக போர்க்களத்தினுடைய கொடுமை, போர்க்களத்தில் நடக்கக்கூடிய வீர தீர செயல்கள், போர்க்களத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவ்வளோ அழகா நம்ம ஜெயங்கொண்டார் பாடியிருப்பாரு. இதை நம்ம படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்துருப்பாரு. அதுல முதல்ல வர்றது பார்த்தீங்க அப்படின்னா விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதுமுக மலர்ந்தாரை பார்மின் பார்மின். போர்க்கள காட்சி எப்படி பார்க்க சொல்றாரு அப்படின்னு பாக்குறாங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண. ஒரு வீட்டுக்கு பொதுவாக விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா முகமலர்ந்து விருந்து உபசரிக்கிறதா நம்மளுடைய பண்பாடு. அப்போ போர்க்களத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. அப்போ விருந்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள விருந்து உபசரித்து மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி செய்வது போல அந்த போர்க்கள காட்சியில போருக்காக தங்களுடைய நாட்டுக்காக உயிரிய துச்சமனம் மதித்து போர்க்களத்தில் சண்டையிட்டு இறந்த போர் வீரர்களுடைய உடலை பார்க்கறது எப்படி இருக்கு அப்படின்னா பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண. பருந்தும் கழுகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்க்களத்துல இறந்து கிடக்கக்கூடிய வீரர்களுடைய உடலை உண்பதற்காக பறந்து வரக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா முகமலர்ச்சியா இருக்கு. அப்படி உண்ணக்கூடிய உணவு பார்த்தீங்க அப்படின்னா வீரர்களுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா பதுமுக மலர்ந்தாரை பார்மின் பார்மின். போர்க்களத்தில் இறந்து கிடக்கூடியவங்களுடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா முகமலர்ச்சியோட அப்படி இருக்குது. இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படின்னா பருந்தினமும் கழுகினமும் தங்களுடைய உணவு உண்ண வர்றதா. அது போரினுடைய கொடுமை ஒரு பக்கம் சொன்னாலும் ஏன் அப்படின்னா போர்க்களத்துல வீரத்திற்காக உயிரிழந்த அந்த வீரர்களுடைய உடல் இறந்து கிடக்குது. இதையெல்லாம் கொத்தி உண்பதற்காக இந்த பருந்தும் கழகும் மகிழ்ச்சியோட வருவது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓமையா பாடி இருப்பாரு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. மேலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைவது போல போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பருந்தும் கழுகு சாப்பிடுவதற்காக வருது. அப்படி போர்க்களத்துல விழுப்புண்பட்டு இருக்கக்கூடிய அந்த வீரர்களுடைய உடல் முகமும் பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பாடல் என்ன அப்படின்னா போர்க்கள காட்சி இப்படி வீரர்கள் இறந்து கிடக்குறாங்க. போர்க்களம் பாடியதுல அந்த வீரர்களுடைய உடலை பார்ப்பதற்காக அவருடைய துணைவியார் இல்லத்தரசிகள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. போர்க்களத்துல இறந்து கிடக்கூடிய வீர தீர செயல்கள் செஞ்சு இருந்திருக்கக்கூடிய அந்த வீரர்களுடைய உடலை தேடி தேடி பார்க்குறாங்க. தங்களுடைய கணவர் எங்க இருக்கிறாங்கன்னு அவங்கள அப்படியே ஆற தழுவி எடுத்து அணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா தேடி பார்க்குறாங்க. போர்க்களத்தில் அப்படியே குவிஞ்சு கிடக்கக்கூடிய வீரர்களுடைய உடலை எங்கன்னு தேடுவது, தங்களுடைய கணவரை அடையாளம் காண முடியாம அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய இடாகினி பேயும் மந்திரவாதிகளையும் கேட்குறாங்களாம், எங்களுடைய கணவருடைய உடல்கள் எங்க, காட்டுங்க அப்படின்னு அழுது தேடக்கூடிய அந்த காட்சியை அவ்வளோ அழகா ஜெயங்கொண்டார் பாடியிருப்பார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்து போன வீரர்களுடைய உடலை தேடி அவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்து வீரத்திற்காக உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய உடலை எல்லாம் கட்டி அணைப்பதற்காக அவங்களுடைய இல்லத்தரசிகள் தேடக்கூடிய காட்சி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு போர்னால ஒரு சமூகத்துல பல்வேறு வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்கிறாங்க. அந்த போர்க்களத்துல தங்களுடைய உயிரை விடுவதற்கு அவ்வளவு வீரர்களும் தயாரான. ஏன்னா நாட்டுக்காக போரிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அதை எடுத்து காட்டக்கூடிய பகுதியாக தான் பரணியில ஜெயங்கொண்டார் பாடியிருப்பாரு. இந்த பாடலை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் நம்ம இராணுவ வீரர்கள் போர்க்களத்துல தங்களுடைய உயிரை துச்சமனம் மதிச்சு போர்க்களத்துல தங்களுடைய உயிரை நாட்டை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுருப்பாங்க. அப்ப அவங்களுடைய உடலை
அவங்களுடைய ஊருக்கு எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேசத்தினுடைய அடையாளமா அவங்களுக்கு தேசிய கொடியை கையில கொடுத்து 21 குண்டுகள் முழங்க அந்த வீரரை அடக்கம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம இந்த பார்க்கலாம். நிறைய போர்க்களத்துல வீரர்கள் எல்லாம் இறந்திருப்பாங்க. இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு இராணுவம் இல்லை போலீஸ்காரராக இருக்கலாம், இதில் பணிபுரியக்கூடியவங்க நாட்டுக்காக தங்களுடைய இன்னுயிரையும் விட்டுருக்குறாங்க. அப்படி ஒரு பகுதியை நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய பகுதியாக தான் இந்த கலிங்கத்து பரணி இருக்குது. அடுத்த வகுப்புல மற்றொரு பாடப்பகுதியை பார்ப்போம். நன்றி.